ரங்கராய சக்திவேலை பார்க்கணுமா? இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். Love you, sir. Love you both. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு சைலன்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கா இருந்தது. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு சைலன்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கா இருந்தது. நான் ஸ்டேஜுக்காகவோ இல்ல உங்களுக்காக சொல்ல, ஒரு சினிமாவோட ரசிகனா, தூரத்துல இருந்து பாக்குற ஒரு பார்வையாளரா, இங்க இருக்க உங்க அத்தனை பேருக்கும் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். இந்த மேஜிக்கை கொடுத்ததுக்கு மணி சார், கமல் சார், சிபு சார், த்ரிஷா மேம், ப்ளீஸ் நீங்க 4 பேரும் கைண்ட் ரிக்வெஸ்ட் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் ட்ரெய்லர் பாருங்க, ட்ரெய்லர் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உள்ள நான் பார்த்துப்பேன், வெளியே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃபா இருக்கு. என்னென்ன ஏதாவது லைட்டாவது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். மிரட்டுது என்ன ட்ரெய்லரு. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க பார்த்தது இல்லைண்ணே. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க நிஜமா பார்த்தது இல்லைண்ணே. எவ்வளோ ஃபேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல சார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரியலா மீன் பண்ணி சொல்றோம். அப்படி இருந்தது. சொன்ன உங்களுக்கு எப்படி இருந்தது? இனிமே நான் தான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சவுண்ட பாத்தீங்களாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷனில் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ வெரி எமோஷ்னல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருப்பாரு. அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரில. பட் என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்துல. ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார் அவரோடலாம் பார்த்தீங்க, அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ நான் இந்த வைப்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமான சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் 10 நிமிஷம் தான் பாருங்க, இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் தான் பாருங்க அப்படின்னீங்க. ஆனா ஒரு ஃப்ரேம்லயும் இப்படி ஒரு மேஜிக் வச்சுட்டு இதுக்காக எவ்வளவு நாள் வேணா நாங்க காத்திருந்திருப்போம் சார். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்படி இருக்கு பார்க்கும்போது ஒரு ரசிகரா கொண்டாடுறோம் இந்த படத்தை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்த ஃபீல் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்த அந்த நொடி உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நர்வஸா இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கணும். அதனால வந்து சவுண்ட் சரியா இருக்கா, பிக்சர் சரியா இருக்கா, இன்னும் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும். அதுதான் கான்சென்ட்ரேஷன். ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்தா சவுண்ட் வேற மாதிரி கேட்கும். சார் எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. எவ்வளவு பிடிச்சிருந்தது நீங்க பாக்குறீங்களா சார்? டார்லிங்ஸ் எவ்வளவு பிடிச்சிருந்தது? தேங்க்யூ 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 சார். கமல் சார் அப்படி உங்களை பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தா வேற ஃபீல்ட் இருக்கீங்க. சின்ன பையன்ல இருந்து அப்படி டிராவல் ஆகி அப்படி போனா வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட்ல மிரட்டலா ஒரு டயலாக் வேற சொல்லிருக்கீங்க. சோ எங்களோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இந்த டீமோட சேர்ந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அது அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும்.
அந்த டயலாக். அதனால இன்னொரு டயலாக் சொல்றேன். ரங்கராய சக்திவேலை பார்க்கணும்னா June 5th. ஒரு டைலாக் விட்டுட்டேன், அதுல இருக்கு. அதுக்கும் ட்ரெஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த வான்னு கத்து வரல, அதை சொல்லியிருக்கணும், விட்டேன். சாரி சார் வாங்க. நீங்க டயலாக் சொல்றேன் அப்படின்னு இப்படி இந்த பொசிஷன் வந்ததுல இருந்து ஒரு பின் டிராப் சைலன்ஸ் வருது பாத்தீங்களா சார்? அப்படி இருக்கு சார் அந்த பவர். லவ் யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. திரிஷா மேம், நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போதே தெரியுது. சோ நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்டையர் டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடை கூப்பிட்டுருவோம். எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் மேம். First, as a in the three legends or a fan up pesa poren. After they played the trailer, Abhirami and I were just comparing our goosebumps. I mean it so. I'm not saying it just because I'm here. And as an actor, what more do I want to be part of this film? I'm beyond blessed. Thank you. Thank you. Thank you. So நீங்க நாலு பேருக்கும் இந்த ஒரு நேரத்துல என்டையர் டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடை எடுப்பதற்கான நேரம். ப்ளீஸ் அசோக் செல்வன் ப்ரோ, ப்ளீஸ் ஜாயின் அபிமா, சஞ்சனா அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள், ப்ளீஸ் Payapuri sir, Baksana, please join us on stage. Arjun bro. So trailer ரிலீஸ்க்கு அப்புறம் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் தோணி இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் நிறைய பேர் இப்பதான் பார்த்திருப்பீங்க, இப்படி ஒரு சவுண்டோட, இப்படி ஒரு ஆம்பியன்ஸோட. சோ 5th வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் நீங்க கிரியேட் பண்ண அந்த மேஜிக்கை பார்க்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் இவர்கள்கிட்ட நீங்க சொல்லணும்ன்றது ஆசை. ஸ்டார்ட் ஃப்ரம் அபிமா. This is a moment நம்ம ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்ற ஒரு மோமெண்ட். நான் இந்த மோமெண்ட்ல ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா. ஐம் திவ்யா. அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி லவ் யூ சார். லவ் யூ போத். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. I feel இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். ஏங்க இது சீரியஸாவே ஒரு பெரிய மேஜிக்ங்க. ஏன்னா அவங்களுக்கு கமல் சார், மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம். முக்கியமான வார்த்தை, எனக்கு அபிராமின்ற பேர் வந்ததே கமல் சாரோட பாட்டுல இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அவங்க அவ்வளவு இமோஷனலா இருக்காங்க. ஒரே ஒரு ஆசை சார், நீங்க இந்த மேடையில அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார். ஆமா சார். இல்ல, அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லி, சின்ன குழந்தை பேரை வைக்க போறான், 3 வாட்டி சொல்லுங்க போல் இருக்கு. அப்புறம் காதல 3 வாட்டி அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லி, அபிராமி 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 அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே. இன்னைக்குதான் உண்மையிலேயே அவங்களுக்கு நேமிங் செரமனி சார். பாட்டை பார்த்து அவங்களா வச்சுக்கிட்டாங்க, ஏன் வச்சாங்கன்றது இன்னைக்குதான் அது அர்த்தம். தேங்க்யூ. அர்ஜுன் டார்லிங், ஒரு சில வார்த்தைகள். ஒரு வார்த்தையில சொல்லணுமா? ஒரு சில எத்தனை வார்த்தை சொல்லணும்? ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த படத்துல, இந்த மேடையில, இந்த ட்ரெய்லர்ல இதுல இருக்கிறது இஸ் a big blessing. மணி சார், தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் ஆல் தி ட்ரபிள். கமல் சார், இட்ஸ் been a dream come true. and to the rest of cast and crew. சிம்புனா நான் ஸ்பெஷலா சொல்றேன். சிம்புனா ஃபன் பண்ணியிருக்கோம். நைஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லர் ஃபயரா இருக்கு. தேங்க்யூ. சார் சார் எப்படி உங்களுக்கு இருந்ததோ, ப்ளோன் அவே. பேசுறதுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி வார்த்தை இல்லை.
happy to be part of this. Thank you, sir. Thank you, sir. Thank you. ஓகே, ஐஸ்வர்யா லட்சுமி மேம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பாட்டு ஆகிறதுக்கு மட்டும்தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மணி சார்லேருந்தும் சார் கமல் சார்லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா த பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், த ரிலென்ட்லெஸ் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், அண்ட் ஐ கேன் see the results here. So it is more inspiration to keep doing that, sir. Thank you for this. Thank you. அசோக் செல்வன் darling bro. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட். மணி சார், தேங்க்யூ, இந்த ரோலுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சார். அண்ட் சச் அ பிளெஸிங். கமல் சாரோட, சிம்பு சாரோட, த்ரிஷா எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பெரிய சக்கரத்தில் என்னையும் ஒரு அச்சாணியா வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப எனக்கும் எமோஷனலா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தா கூட 30 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஆனால் இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம்னா இந்த படம் தான். ஏன்னா கமல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட, மணி சார் கூட 2-3 படங்கள் பண்ணியிருந்தா கூட, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு நடந்த ப்ரமோஷனை பார்க்கும்போது, இப்படி ஒரு படத்தில் என் லைஃப்பில் நான் பிரீமியர் ஷோ கூட போனதில்லை. அப்படி ஒரு படத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப 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 நன்றி சார். பிரமாதம். அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது பக்கத்துல பக்ஸு உட்கார்ந்து இருந்தாரு. நான் இந்த பக்கம் அழுகிறேன், அவர் அந்த பக்கம் அழுகிறாரு. என் கண்ணை நான் துடைக்கிறேன், அவர் கண்ணை நான் துடைக்கிறேன், மாத்தி மாத்தி துடைச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் இவ்வளவு பெருசா இருக்குன்னா படம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா. சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க ஒரு ஏடியா தான் நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏடி தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஃபாரெவர் கிரேட்ஃபுல் டு யூ சார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும், போனஸா நடிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ஐ வில் ஃபாரெவர் பி கிரேட்ஃபுல் டு யூ. கமல் சார், திஸ் இஸ் மோர் தென் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. சூப்பர். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டீம்ல இருந்து அப்படி ஒரு படம் ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து அது எங்களுடைய படம். அப்படிதான் நாங்கள் கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ செலிப்ரேட் பண்ண வெயிட்டிங். ஸோ 5ஆம் தேதியில செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் பார்க்க வெயிட்டிங்ல இருக்காங்க. கமல் சார் அண்ட் மணி சார், படத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட ரிக்வெஸ்ட். ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லலாம் சார். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங். ட்ரெய்லரே சொல்லிடுச்சுன்றீங்களா சார்? அது பின்னாடி இருக்க அந்த டைரக்டருக்கு சொல்றேன் சார் நான். தேங்க்யூ சோ மச் சார். ஒரு அழகான டீம் போட்டோ மட்டும் எடுக்கணும் அப்படின்றது ஆசை. இன்னொரு முக்கியமான நபர் வந்துட்டே இருக்காரு, ஆந்தவேல இருக்காரு. அண்ட் அதற்கு முன்பாக ட்ரெய்லர் இன்னொரு முறை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மேடையில் இருக்கும் இந்த நேரத்தில் ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த முக்கியமான பர்சனாலிட்டி ஸ்டேஜ் கூப்பிடலாம். ஸோ வித் பெர்மிஷன் கேன் வி வாட்ச் தி ட்ரெய்லர் ப்ளீஸ்? ஓகே. ஸோ தக் லைஃப் சார்ந்த அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு தக் லைஃப் பர்சனாலிட்டி உள்ள என்ட்ரி கொடுக்கணும். காதுகள் கேட்காத இசையை நமக்கு முதல் அறிமுகப்படுத்தினது இவர்தான். எல்லா விதமான எமோஷனுக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணது அவர்தான். அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நம்ம கூடவே எல்லா நேரம் பயணிக்கிற ஆஸ்கார் நாயகன், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டுடன் அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். உங்க மியூசிக்ல நாங்க நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும். நீங்களே நடந்து வரீங்களா? வேற மாதிரி இருக்கு சார் பார்க்க. லவ் யூ சார். வேற லெவல்ல இருக்கு சார் ட்ரெய்லரு. செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ற போன்றது தெரியும். ஸோ இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார். ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ, அவ்வளவு கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். கமல் சார், மணி சார், சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா, எவ்ரிபடி. யூஸ்வலா எனக்கு 3 வெர்ஷன் வரும் ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வரும். இதுல ஒரே ட்ரெய்லர், சிக்ஸர்.
The way they put the trailer together and the way they're celebrating the energy of the film is fantastic. Lovely to see you all. Thank you. சார் ஆல்ரெடி ஒரு பாடலை கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றோம். விண்வெளி நாயகாவோட ஃபுல் வெர்ஷன் எப்ப சார் ரிலீஸ் பண்ண போறீங்க? எப்ப சார் கேட்க போறோம்? Music release. அதுக்காக வெயிட்டிங் சார். அன்னைக்கு நம்ம எல்லா பாடலும் கொண்டாட போறோம். ஸோ 24th எல்லா பாட்டையும் என்ஜாய் பண்றதுக்கு வெயிட்டிங் சார். உங்களுக்கு எந்த பாட்டு சார் பயங்கர ஃபேவரட்? ஏன்னா நல்லதா ஒரு டியூன் தான் அது நீங்க எடுத்து பாடுவீங்க எப்பவுமே. என்னோட பாட்டு படத்துல ஒண்ணுதான் வரும் நினைக்கிறேன். இருக்கா சார்? அதுக்காகவும் வெயிட்டிங் சார். ஸோ அதுக்காகவும் நாங்க வெயிட்டிங் சார். அண்ட் நாங்க எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்ட் கமல் சாருக்கு உங்களுடைய இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? ஏன்னா கமல் சார், சிம்பு சார், மணி சார், த்ரிஷா மேம், ஏஆர் ரஹ்மான் சார், இது தனித்தனியாவே பயங்கரமான காம்போ, சேர்ந்த அல்டிமேட். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளவு ஸ்பெஷல் சார் தக் லைஃப்? I enjoyed every bit of this. ஒவ்வொருத்தரோட performance was fantastic and I hope this movie does well with your support. தேங்க்யூ சார். 24th செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க மேடையில் இருக்க எந்த ஒரு நேரத்திலேயே ஒன் மோர் டைம் கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த போட்டோ மொமெண்ட் மட்டும். கமல் சார் ப்ளீஸ் ஜாயின் us on stage. மணி சார் and த்ரிஷா மேம் and சிம்பு சார். சார் ஆடியோ லான்ச் 24th சார். ஆடியோ லான்ச் 24 கொண்டாட போறோம் சார். பாடல் எப்படி வந்திருக்குங்கிறத இவரு தான் சொல்லணும். அவரும் சொல்லலாம், ஆனா இவர் சொன்னா நல்லா இருக்கும். நான் எல்லா பாட்டையும் கேட்கல, பிட்டா தான் கேட்டிருக்கேன் நான். ஸோ இவர் தான் முழுசா கேட்டிருப்பார். இன்னும் அவரும் கேட்கல, இன்னும் அவரும் ஃபுல்லா கேட்கல. பாட்டு எப்படி வரும்? ஒரே மாதிரி தான் வரும். ஏஆர் பக்கத்துல இருக்காரு. ஸோ அதை டவுட்டே இல்லாம we just have to walk through it. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வைவாக்கு நிக்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க சார். தமிழ் சினிமாவே மொத்தமா உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்த வாரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெயிட்டிங். அண்ட் ட்ரெய்லர் அது வரைக்கும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். 5ஆம் தேதி தியேட்டர்ல மொத்தமா கொண்டாடுவோம். ஸோ June 5th வெயிட்டிங் அண்ட் 24th பாடல்கள் கேட்க போறோம். ஆடியோ லான்ச் சிறப்பா செலிப்ரேட் பண்ண போறோம். தேங்க்யூ. என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா இந்தியால இருந்து வந்திருக்க அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் தக்ஃப்ளூயன்சஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. ஆன் behalf of team Thug Life would like to thank you so much. and உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ so much for your time sir. thank you. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா?